காக்கடா செடி நட்டு வச்சோம். இருவாட்சி மல்லியும் பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து 4-5 தக்காளி செடி இருக்குது. அதை எடுத்துன்னு வந்து நடலாமே. கரும்பு முருங்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு முருங்கையில வந்து பூவே வந்துடுச்சுப்பா. செம்பருத்தி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வாடி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அடல் செம்பருத்தி வந்து 1 தான் பூத்துருக்குது. நேற்று வந்து 2 பூத்துருச்சுல, இன்னைக்கு 1, முந்தினேற்று 3. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து நிறைய அரும்பு வந்துருக்குது. இன்னைக்கும் பூக்கல. அது நான் இன்னைக்காவது பூக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கும் பூக்கல. இன்னைக்கு நம்ம வந்து கீழே இருந்து காய்கறி வேஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இது நம்ம வீட்லயே ரெடி பண்ண ஒரு முருங்கீரை வீட்டுக்குது பக்கம் வீட்லயே ரெடி பண்ண கேன். இது வர்மி கம்போஸ்ட் இதில் நான் போட்டு வச்சிருக்கிறேன். லாஸ்ட்டாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுலேருந்து தண்ணியும் கீழே வடிகிற மாதிரி நான் டப்பா வச்சிருக்கிறேன். நான் உங்ககிட்ட காட்டுறேன் எல்லாத்தையும். இப்போ அரளி செடியில் இன்னைக்கு எந்த பூவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாத்துலேயுமே அரும்பு மட்டும் இருக்குது, பூ இல்லை. செம்பருத்தி செடியிலையும் அரும்பு ஒன்றும் வரல. வந்தால் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் ஈரமாக இருக்குது இந்த மண், ஏன்னா இது உள்ளே இருக்குது இல்லை. அதெல்லாம் ஃபுல்லாக மேலே இருக்கும், காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது அந்த மண்ணெல்லாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.